தேவனுக்கு ஸ்தோத்திரம். விடிஞ்சிருச்சுங்க. வாங்க தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். இன்று ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுதலின் நாள். ஆண்டவருடைய சன்னதிக்கு போகணும் இல்லையா? என்னங்க, புறப்பட்டுட்டீங்களா? ஓகே, வந்ததுக்கு அப்புறம் இந்த அனுதின தியானத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஒருவேளை இன்னும் நீங்கள் எழலைன்னா உங்கள் சர்ச்சில் லேட்டாக தான் ஆராதனை இருக்குன்னா, அல்லது 2வது ஆராதனைக்கோ 3வது ஆராதனைக்கோ நீங்கள் போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா வாருங்கள். இந்த வேளையிலும் கூட தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எவ்வளவு அவசரத்தோடு இருந்தாலும் அதிகாலமே ஆலயத்துக்கு போகிறதுக்கு முன்னமே தேவ வார்த்தைகளை தியானிக்கிறதும் தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு ஐக்கியப்படுவதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, வாங்க ஜெபிக்கலாம். பரிசுத்தம் உள்ள எங்கள் பிதாவே, 6 நாட்களும் வேலை செய்த 7வது நாளிலே உம்மை ஆராதிக்கச் சொன்னீர். எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான பலனை பெற்றுக்கொள்வதற்கும் உம்முடைய ஆலயத்திற்கு சென்று உம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிக்கிறதற்கும் துதிக்கிறதற்கும் ஆராதிக்கிறதற்கும் சகாயம் அருள வேண்டும் என்று, அதற்கு முன்பு சில நிமிஷங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது இந்த வேளையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். வாங்க எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் கவனிங்க, முழு குடும்பத்துக்கும் நாம காரணராகிய, நல்லா கவனிங்க, இது நிமித்தம் பரலோகத்திலும் பூலோகத்திலும் இருக்கின்ற முழு குடும்பத்துக்கும் நாம காரணராகிய, அதாவது யாரால் குடும்பம் என்று அழைக்கப்படுகிறதோ குடும்பம். தேவன் குடும்ப நடைமுறையோடுதான் சிருஷ்டியை ஆரம்பித்தார். குடும்பத்துக்காகத்தான் சகல சிருஷ்டியையும் செய்தார். சிருஷ்டி எல்லாவற்றையும் உருவாக்கி அவற்றை ஆளுவதற்கு ஆதாமையும், ஆதாமுக்கு ஏற்ற துணையாக இருக்கிறதற்கு ஏவாளையும் சிருஷ்டித்து அவர்கள் மூலமாக சந்ததியை பெருகப் பண்ணி, அதாவது இந்த பிரபஞ்சத்தை பெருக்கும்படியாக நீங்கள் பலுகி பெருகி இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று. அந்த குடும்ப நடைமுறை என்பது மிக மிக முக்கியமானது. அந்த ஆதி குடும்பத்தை சாத்தான் தாக்குதல் தொடுத்தது போலவே இன்று வரைக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் சாத்தான் அட்டாக் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். குடும்பத்திலே ஒரு ஒற்றுமை இல்லாதபடி, அன்பில்லாதபடி, ஆனந்தம் இல்லாதபடி, சாந்தமும் பொறுமையும் இல்லாதவர்களாய் இருப்பதினால்தான் இன்று எத்தனை சச்சரவுகள், எவ்வளவு போராட்டங்கள். இன்று அருவருக்கத்தக்க வகையில குடும்பத்தின் காரியங்கள் எல்லாம் வெளியே சந்தி சிரிக்கிற வகையில கோர்ட் வரைக்கும் கூட செல்லுவது, 10 பேருக்கு முன்பு விவாதிப்பது, சோசியல் மீடியாவில் பரவச் செய்வது, மானமிழக்கச் செய்வது, இந்த மாதிரிலாம் நடக்குதா இல்லையா? குடும்பம் சரியாக இல்லை என்றால் சமுதாயம் எப்படிங்க சரியா இருக்கும்? பேசிக்கா ஒரு குடும்பம் அடிப்படையில் சரியா இருந்தாதான் அந்த தேசமே நல்லா இருக்கும். நாட்கள்ல அநேக தேசங்களிலே குடும்ப உறவுகள் சிதைந்து போயிருக்கிறது, இன்க்ளூடிங் நம்முடைய பாரத தேசத்திலும் கூட. அந்த குடும்பத்தில் இன்றைய அதன் குடும்ப மதிப்பே தெரியாதவர்களாக இருக்கிறார். அது விவாகரத்து மாதிரியெல்லாம் இப்ப இருக்கிற மாதிரியெல்லாம் ஒரு காலத்துல இல்லையே, ஆனா இன்னைக்கெல்லாம் சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. குடும்பத்தை சிதைக்க சாத்தான் முயன்று கொண்டே இருக்கிறான். உங்க குடும்பத்துல நீங்க எப்படி இருக்கீங்க? கணவன் மனைவியா 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்களா? 2 பேரும் சேர்ந்து மகிழ்ச்சியா இருக்கீங்களா? இருதயங்களை பகிர்ந்துக்கிறீங்களா? பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக ஏக சிந்தையோடு கூட தீர்மானங்களை எடுக்கிறீங்களா? உங்களுடைய ஆதாயங்களெல்லாம் ஆண்டவருடைய சன்னதியின் முன் வச்சு ஜெபம் பண்ணி குறைவின்றி அவர் ஆசீர்வதிக்கும்படியாக கிருபைக்காக ஜெபிக்கிறீங்களா? குடும்பமா சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? குடும்பமா தேவ ஆலயத்திற்கு சென்று அவர் ஆராதிக்கிறீங்களா? எத்தனை கேள்வி நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஆனா நீங்க எப்படி இருக்கீங்கிறத நீங்க சோதிச்சு பாருங்க. உங்க குடும்பத்துல நிம்மதி இல்லைன்னா, உங்க குடும்பங்கள்ல திருப்தி இல்லைன்னா, உங்களுடைய குடும்பத்துல சமாதானம் சந்தோஷம் இல்லாம போனா, நிம்மதி இல்லாம போனா, நாட்கள்ல நீங்க ஆண்டவரை உங்கள் வீட்டுக்கு அழையுங்க. இங்கே
அதாவது நாட்களில் தேவ மனிதர்கள் ஜெபிப்பது வியாதிக்காக, பணத்துக்காக, அதுக்காக இதுக்காகன்னு ஜெபிக்கிறாங்களே தவிர, என்னால் அந்த பாரங்களை தானே நீங்க அனுப்பி வைக்கிறீங்க. என் குடும்பம் கட்டப்பட வேண்டும், எங்கள் குடும்பம் அமைதியோடு சமாதானத்தோடு வளர வேண்டும், எங்கள் பிள்ளைகளை தேவ பயபக்தியோடு நாங்கள் வளர்க்க வேண்டும், தேவனுடைய எங்கள் மீது இருக்கிற நோக்கம் நிறைவேற வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் பலப்பட வேண்டும், எங்கள் இருவருக்கும் மத்தியில் தேவனுடைய அன்பு இருக்க வேண்டும், எங்கள் குடும்பத்திலே தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று எங்களுக்காக ஜெபிங்கன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? கொஞ்சம் பேர் இருப்பீங்க. குடும்பம் தேவன் அருளி இருக்கிற ஒரு பரலோகம். பவுல் சொல்லுகிறான், இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாம காரணராகிய ஒரு பிதாவினிடத்தில்தான் நாம் எல்லோருமே வந்திருக்கிறோம். தம்முடைய சாயலாய் தம்முடைய ரூபத்தின்படி நம்மை சிருஷ்டித்தவர் அவர். மனிதர்கள் எல்லோருமே அவருக்கு தேவனுடைய பிள்ளைகள் தான். நாம் எல்லோரும் அவருடைய சந்ததிதான். நாம் எல்லோருமே அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள்தான். அவருடைய இரத்தத்தை கிரயமாய் செலுத்திக் கொள்ளப்பட்டவர்கள் என்கிற விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். ஆலயத்துக்கு போங்க, ஆலயத்துக்கு போகணும் என்று திரும்ப திரும்ப சொல்ல காரணம் என்னவென்றால், கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிற நாம் எல்லோரும் பரலோகத்தின் குடும்பங்களாயிருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தை குறித்து நாம் எப்படியெல்லாம் திட்டங்களை வகுக்கின்றோமோ, எப்படி வீட்டை நாம் கட்டிக்கொள்ளுகிறோமோ, எப்படி நாம் மனசு ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்று நினைக்கிறோமோ, அதே போல தேவனுடைய ஆலயத்திலும் கூட சமாதானமாயிருக்க வேண்டும். குடும்பங்களை அட்டாக் பண்ணி கொண்டிருந்த சாத்தானின் நாட்களில் சபைகளையும் கூட தாக்க ஆரம்பித்திருக்கிறான் அல்லவா? சர்ச்சஸ்ல கூட பேதங்கள், எலெக்ஷன்ஸ், சண்டைகள், ஐயோ சிரிப்பு கிழக்காக இருக்குது. தேவன் நாமத்துக்கு தூஷணத்தை கொண்டு வருகிறோம். சர்ச் என்பது ஒரு குடும்பம், பெரிய குடும்பம். அங்க எல்லா இனத்தாரும் இருக்கலாம், எல்லா பாஷை பேசுகிறவர்களும் இருக்கலாம், எல்லா நிலைமையில் இருக்கிறவர்களும் இருக்கலாம். அங்கே நாம் எல்லோருமே ஒரு குடும்பம். நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒரே மாதிரியாக இருக்கும். ஒருத்தன் நல்லா படிப்பான், ஒருத்தன் படிக்க மாட்டான், ஒருத்தன் வேலையில் இருப்பான், ஒருத்தனுக்கு வேலையே இருக்காது. சிறு பிள்ளைங்க இருப்பாங்க, வாலிபங்க இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க, முதியவர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி தாங்க நம்முடைய ஆலயங்கள் கூட. கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிற எல்லோருமே பரலோகத்து குடும்பத்தின் உறுப்பினர்கள் தான். எனவே நாம் அன்போடும் சமாதானத்தோடும் இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் ஆசைப்படுகிறார். பவுல் இங்கே சொல்லுகிறான், ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு சபையும் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று. மறுபடியும் வாசிக்கிறேன். இது நிமித்தம் நாம் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாம காரணராகிய நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் எல்லோருமே சேர்ந்து பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிற கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிற நாம் எல்லோரும் தேவாலயத்திற்கு சென்று அவருடைய அன்பு எவ்வளவு உயரமானது, எவ்வளவு அகலமும் நீளமும் ஆழமுமா இருக்கிறது என்று அறிந்து உணர்ந்து பாருங்க. ஒரு பெரிய இடத்தை அளக்கணும்னா ஒரு டேப் எடுத்து அந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் பிடிக்கணுமா இல்லையா? இன்னொருத்தர் நோட் எடுத்து அது எல்லாத்தையும் நோட் பண்ணுவாங்கல்ல. அதே போல தேவனுடைய அபரிமிதமான அந்த அன்பு அங்கிருக்கிற ஒன்னையும் இங்கிருக்கிற என்னையும் எங்கேயோ இருக்கிற இன்னொருவரையும் அவர் நேசிக்கிறார் என்கிற போது, அந்த எல்லைக்குள் இருக்கிற போது அந்த அன்பு பூமி முழுவதும் இருக்கிறது என்பது அது ஆழமான அன்பு, அது அளவிட முடியாத அன்பு என்ற அந்த அன்பிலே நாம் எல்லோரும் இணைக்கப்படுகிற போது சமாதானம், சந்தோஷம், ஐக்கியம், விசுவாசம் இவற்றோடு நீங்கள் அப்படி இருக்க வேண்டும் என்றுதான் ஜெபிக்கிறேன். தேவ மனிதர்கள் தேவ வார்த்தையை சொல்லுவது மாத்திரமல்ல, மனிதர்களுக்காக சபைக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். ஒருவேளை உங்கள் தேவ மனிதர் ஜெபிக்கிறவராக இல்லை என்று குற்றம் சொல்லாதீங்க. நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க.
நீங்க போங்க, எங்க சபையில ஜெபமே இல்லைன்னு சொல்லாதீங்க. நீங்க போங்க, நீங்க ஜெபிங்க, ஜெபத்துல எல்லாரும் ஒருமுகப்படுத்துங்க. என்னுடைய சபை சரியில்லை அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்க சரியா இருங்க. உங்களுடைய தாக்கம் சபைக்குள்ளே உண்டாகும். அநேக தேவ ஆலயங்களிலே ஐக்கியம் இல்லை, அன்பு இல்லை, ஏதோ போறது வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதே ஒழிய ஐக்கியம் இல்லவே இல்லை. ஆதி திருச்சபையிலே அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் ஐக்கியத்திலும் ஜெபத்திலும் அப்பம் பிட்குதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அதனால்தான் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாயிற்று. ஞாயிற்றுக்கிழமை, முதல் ஞாயிற்றுக்கிழமையில் அநேக சர்ச்சஸ்ல ஆண்டவருடைய பந்தி இருக்கும். நீங்கள் அதிலே பங்கு கொண்டிருக்கிறீர்களா? அதன் உண்மையான அர்த்தம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரே அப்பத்தை பிட்டு எல்லோரும் புசிக்கிற போது, ஒரே பாத்திரத்தில் எல்லோரும் பானம் பண்ணும்போது, நாம் எல்லோரும் ஒரே இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பது, ஒரே தேவனை ஆராதிக்கிறோம் என்பது, ஒரே பரலோக ராஜ்யத்தின் வாரிசுகளாக இருக்கிறோம் என்பதை நாம் நினைவு கூர்ந்து, அந்த எண்ணத்தோடு கூட ஒரே எண்ணத்தோடு இருக்கிறவர்களாக தேவனுடைய ஆராதித்து நாம் எல்லோரும் ஐக்கியப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமாயிருந்தது. எனவே ஆலயத்திற்கு செல்லுங்கள், உடன் விசுவாசிகளோடு சேர்ந்து ஜெபியுங்கள். அப்பம் பிட்குதல், திராட்சரசம் பானம் பண்ணுதல் வெறும் ஆச்சாரம் அல்ல. இருதயத்தை சுத்திகரித்துக் கொண்டு, பரீட்சித்துக் கொண்டு, எனக்காக ஜீவனை தந்த ஆண்டவரே, எனக்காக உம்முடைய இரத்தத்தை சிந்தினீரே ஏசப்பா, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது என்று எல்லோருமே கூட உனக்காக, எனக்காக, நாம் ஒவ்வொருவருக்காக இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வந்த ஆண்டவர் ஒரே விஷயம், தம்முடைய இரத்தத்தினால் களங்கமற்ற கபடற்ற ஆட்டுக்குட்டியாக தம்முடைய மேலான இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு, இனி நான் யாருக்கும் அடிமை இல்லை, நான் சாத்தானுக்கு கீழ்ப்பட மாட்டேன், பாவத்தில் விழமாட்டேன், ஆண்டவர் என்னை கிரயம் செலுத்தி கொண்டார், நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நினைவு கூறுவதற்கு ஆண்டவருடைய பந்தியிலே உண்மையாய் பங்கு கொள்ள வேண்டும். சுத்தர்களாய், பரிசுத்தர்களாய், தேவனுடைய விருப்பமாய் வாழ்வதற்கு, ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று உடன் விசுவாசிகளோடு சேர்ந்து ஜெபித்து ஆராதித்து, அப்போ எவ்வளவு அற்புதமான ஆவிக்குரிய பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். என்னென்ன விதத்திலே நம் மூலமாக தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நிறைவேற்றுகிறார் என்பதையும், எந்த விதத்திலே நம் தேவைகள் எல்லாம் அவர் சந்திக்கிறார் என்பதையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அடுத்த வசனத்தை பார்க்கும்போது, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே, நமக்குள்ளே அதிகமாய் கிரியை செய்கிற தம்முடைய வல்லமையின்படி நமக்கு பலனை அருளிச் செய்வார். என்னால முடியாது, இது முடியாது, அது முடியாது, பரிசுத்தமா இருக்க முடியாது, ஆத்மாதாயம் செய்ய முடியாது, சுவிசேஷம் சொல்ல முடியாது, இந்த பலவீனங்களின் அடிப்படையிலே மனசாட்சியை காத்துக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம் அல்லவா? பாவங்களை எதிர்கொள்ள முடியவில்லை என்று எல்லாவற்றையும் அவருடைய கிரியையின்படி நாம் செய்து முடிப்பதற்கு தம்முடைய வல்லமையின்படியே நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் சபையிலே தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. கவனிங்க இந்த வார்த்தைகளை. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய், கவனிங்க, சபையிலே தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் கேட்கிற போது எல்லாத்தையும் நாமளே கேட்டுற முடியாதுங்க. நமக்கு கேட்போம், சிஸ்டர் ஒன்று கேட்பாங்க, பிரதர் ஒன்று கேட்பாங்க, அவங்க இவங்க ஒன்று கேட்பாங்க. அவர் தரும்போது நீ கேட்டது மட்டும்தான் உனக்கு தருவார்னு நினைக்கிறியா? நீ கேட்டவைகள் எல்லாருக்கும் தருவார், அவங்க கேட்டதையும் எல்லாருக்கும் அருளுவார். அப்படி நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய். பசி எடுக்குதுன்னு ஒரு பிள்ளை அம்மா கிட்ட கேட்கும்போது அந்த பிள்ளைக்கு மாத்திரம்தான் அம்மா உணவு கொடுப்பாங்களா? வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாருக்கும் கொடுப்பாங்களா? இல்லைன்னா இன்னொரு பிள்ளை எனக்கு பசிக்குதுன்னு கேட்குமா இல்லையா? எனவே கட்டாயமாய் தேவன் நம்முடைய பிள்ளைகள் எல்லோருடைய தேவைகளையும் சந்திக்கிறவர். அதனால் தான் சபையில் மாத்திரமல்ல, கவனிங்க, குடும்பம் என்கிற நம்முடைய சங்கத்திலும் கூட நாம் ஐக்கியத்தோடு இருக்க வேண்டும். நாம் சென்று ஆராதனை செய்கிற இடம் என்பது தேவனுடைய சபை என்று நாம் சொல்லுகிறோம். அங்கே உடனிருப்போரோடு சேர்ந்து ஜெபித்து கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்படுகிறோம் என்கிற விஷயம் நினைவில் வைத்துக்கொண்டு நாம் நம்முடைய சொத்துல தேவனுடைய சொத்து என்று உணர்ந்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும். வாருங்கள் ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே,
வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் தருகிற தேவன் நீர் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு உம்முடைய பிராகாரங்களில் நான் செல்கிற போது, உம்முடைய ஆலயத்திற்குள் செல்கிற போது, நாங்கள் எங்களோடு கூட உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட எல்லோரோடும் கூட சேர்ந்து ஆராதித்து நீர் செய்த நன்மைகளுக்காக உம்மை துதிக்கிறதற்கும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் கிருபையிட வேண்டும் என்றும், எங்கெங்கிருந்து யார் யார் இந்த செய்தியை கேட்கிறார்களோ அவர்கள் இருதயத்தில் உள்ள எல்லா குறைகளையும் தீர்க்க வேண்டும் என்றும், எங்கள் சபைகளில் எழுப்புதலை தர வேண்டும் என்றும் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். டிவி சேனல் வாயிலாகவும் சோசியல் மீடியா மூலமாகவும் தேவனுடைய செய்தியை நாம் தொடர்ந்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றோம். கவனியுங்கள். எனவே எல்லாவற்றையும் கேட்டு தேவனுக்குள் ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் பலப்படுவோம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நாம் நினைக்கிறதற்கும் அதிகமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் பாரங்களை எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். உங்கள் பட்சமாய் நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.